அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாதுஹு. ஹம்து சலவாத்துக்கு பின். இது தாகூத் எனும் காணொளி படலத்தின் 5வது பாகத்தின் தொடர்ச்சியாகும். சென்ற பாகங்களை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள், இதனால் உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கலாம். சரி, துவங்குவோம். சென்ற 2 பாகங்களிலும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு செய்யும் துரோகத்தை 5 பகுதிகளாக தெளிவாக பார்த்து இருந்தோம். அல்லாஹ்வின் வழிகாட்டலை பின்பற்றாத முஸ்லிம் தலைவர்கள், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மதிக்காமல் சட்டம் இயற்றும் முஸ்லிம் வல்லுநர்கள், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கும் முஸ்லிம் நீதிபதிகள், அல்லாஹ்வின் கட்டளைகளுடன் விளையாடும் முஸ்லிம் வழக்கறிஞர்கள், எவ்வித முயற்சியோ அல்லது கவலையோ இன்றி இறை கட்டளைகளை மறந்து வாழும் முஸ்லிம் பெருமக்கள். இதில் கவலையான விடயம் என்னவென்றால், முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு செய்யும் துரோகங்களின் பட்டியல் இன்னும் முடிவடையவில்லை என்பதுதான். ஆம், பட்டியல் இன்னும் தொடர்கிறது. தாகூத்தை பாதுகாக்கும் முஸ்லிம் பெருமக்கள், நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். மேலும் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், தாக்கூத்தை நிராகரியுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம் என்பதனையும், இஸ்லாத்தின் அடிப்படையில் அமையாத எந்த ஒரு ஆட்சிக்கும் பெயர்தான் தாகூத் என்பதனையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இதன் அடிப்படையில் ஒரு நாட்டு அரசாங்கம் ஃபித்ரத்தான இயற்கையான இறை கட்டளைகளை மறுத்துவிட்டு மனித விருப்பங்களை சட்டங்களாக இயற்றி பொது மக்களை கட்டுப்படுத்தி அவர்களிடம் இருந்து வரி வசூலிப்பது என்பது வெறும் ஒரு விளையாட்டான காரியமல்ல. இந்த கடினமான காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க ஒரு அரசுக்கு பல துறைகள் தேவைப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான துறைதான் இராணுவம் மற்றும் அதனுடன் சார்ந்த துறைகளாகும். இந்த துறையின் உபகிளைகள் பல இருக்கின்றன. இராணுவப் படை, கடற்படை, விமானப்படை, உளவுத்துறை, போலீஸ், தேசிய ஆலோசனை குழு. இந்த 6 துறைகளினதும் அடிப்படை கடமை தாகூத்தை, அதாவது அரசாங்கத்தை பாதுகாப்பது, தாகூத்தின் ஆட்சியின் கீழ் மக்களை பாதுகாப்பது, தாகூத்தின் ஆட்சிக்கு எதிராக எழும் கிளர்ச்சிகள் அல்லது குழப்பங்களை கட்டுப்படுத்துவது என்பனவாகும். இந்த துறைகளில் செயலாற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களது தலைவர்களுக்காக அவர்கள் செயலாற்றுகிறார்கள். ஆனால் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்றும் தனது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் கூறிக்கொண்டு தாகூத்தின் ஆட்சிக்கு பாதுகாப்பு, பலம், அதிகாரம், ஆளுமை என்பவற்றை தேடித்தரும் அற்புத செயலை ஒரு முஸ்லிம் எவ்வாறு செய்யத் துணிந்தார்? ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கும் போது வேறொரு நாட்டு இராணுவத்துக்கும் உதவி செய்தால் அவருக்கு பெயர் என்ன? அவரது பெயர் இரட்டை முகவர். அவர் செய்த செயல் தேச துரோகம். இது ஒன்றும் புரிந்து கொள்ள அவ்வளவு கடினமான விடயமல்ல. இப்படி தன்னை முஸ்லிம் என்று சொல்லி முஸ்லிம்களிடம் செல்வாக்கை அடைந்து கொண்டு செல்வம், பதவி என்பவற்றுக்காக தாகூத்துக்களுக்கு உதவி செய்யும் இந்த இரட்டை முகவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குரானில் என்ன கூறுகிறான் என்பதனை பாருங்களேன். எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்தார்களோ, மறுமுறையும் நம்பிக்கை கொண்டு அதற்குப் பின்பும் நிராகரித்தார்களோ, பிறகு தம் நிராகரிப்பில் தீவிரமாக மூழ்கிக் கொண்டே சென்றார்களோ, அத்தகையோரை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான். நயவஞ்சகர்களுக்கு திண்ணமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது எனும் நற்செய்தியை அறிவிப்பீராக. இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் அந்நிராகரிப்போரிடம் கண்ணியத்தை தேடிச் செல்கின்றார்களா? உண்மையில் எல்லாவிதமான கண்ணியமும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இந்த குர்ஆன் வசனங்களை விளங்கி தங்களது வாழ்வை திருத்திக் கொள்ளும் நேரம் இன்னும் முஸ்லிம் பெருமக்களுக்கு வரவில்லையா என்ன? அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு தெளிவாக கூறுகின்றான் என்பதை பாருங்களேன். இறை நம்பிக்கையுடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவார்கள். நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டவர்கள் தாக்கூத்தின் வழியில் போர் புரிவார்கள். இன்றைய நவீன முஸ்லிம்கள் இந்த அரசாங்கம் என்ற தாக்கூத்துக்களிடம் வேலை செய்து விசுவாசம், பணம், பதவி, பதக்கங்கள் என்பவற்றை பெற்றுவிட்டு அல்லாஹ்விடம் சுவர்க்கத்தை எதிர்பார்த்து பள்ளிவாசல்களில் தொழுவதும், குர்ஆன் ஓதுவதும், சலவாத் சொல்வதும், சகாத் கொடுப்பதும், நோன்பு நோட்பதும் உண்மையில் மிகப் பெரும் வியப்பான விடயம்தான். முஸ்லிம்களின் இத்தனை பெரிய குற்றங்களை ஆலிம் பெருமக்கள் ஏன் தடுப்பதில்லை, கற்றுத் தருவதில்லை?
எச்சரிப்பதில்லை என்பது உண்மையில் நூற்றாண்டின் மிகப்பெரிய மர்மம் என்றுதான் கூற வேண்டும். இப்போது கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளின் பரிபூர்ணத்துவத்தை உணர்ந்து கொண்டீர்களா? முஸ்லிம்களின் துரோகங்களை உணர்ந்து கொண்டீர்களா? உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இந்த தாகூத்துக்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வீரப் பயணத்தில் இணைய விரும்புகிறீர்களா? அல்லது அல்லாஹ் என்ன சொன்னால் எனக்கென்ன என்று ஒதுங்கிக் கொள்கின்றீர்களா? பதில் எதுவாக இருந்தாலும் இறைவனிடமிருந்து நீங்கள்தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக இருந்தாலும் இந்த வாசகம் பொய்யாகாது. நபி அவர்கள் கூறினார்கள், பாத்திமாவே, உங்களை நீங்களே நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் உங்களுக்கு எந்தப் பலனும் அளிக்க முடியாது. ஆனால் இன்னும் முஸ்லிம்களின் துரோக பட்டியல் நின்றுவிடவில்லை. உலகின் சுற்றளவு எவ்வளவு விசாலமானதோ முஸ்லிம்களின் துரோக பட்டியலும் அவ்வளவு விசாலமாக இருப்பதை காண முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.